தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஆனால் ஜீரோதா கைட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, ஷேர்ஸை எங்கே நம்ம சர்ச் பண்ணணும், எப்படி பை அல்லது செல் ஆர்டர் போடணும், ஹோல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த வீடியோவில் ஜீரோதா கைட் ஆப்பை லாகின் பண்ணுறதுலேருந்து ஃபஸ்ட்டு ஷேர் பை பண்ணுறது வர முழுமையாக ஒரு லைவ் டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால பிகினர்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நீங்க இன்னும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னட் கமெண்ட்ல ஜீரோதாவோட அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமா ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களால அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜீரோதா கைட் ஆப் வந்து மொபைல்ல வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி இல்ல மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும், கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கும். ஸோ வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு விருப்பமான ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமாக நம்மளால் பை அண்ட் செல் பண்ண முடியும், அந்த ஸ்டாக்கை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு மேலே சர்ச் அண்ட் ஆடுன்னு இருக்கு இல்லையா, அதில் நான் ரிலையன்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே பாருங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வருது, என்எஸ்சி பிஎஸ்சி. ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்எஸ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பிஎஸ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்கும். நம்ம ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக்ஸு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த ஸ்டாக்கை சிங்கிள் கிளிக், இப்போ நான் ரிலையன்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே பாருங்க பை செல் அப்படின்னு வந்துடுது. இதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வாட்ச் லிஸ்ட். இந்த மாதிரி வந்து நிறைய ஜீரோதால நிறைய வாட்ச் லிஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 12-13 வாட்ச் லிஸ்ட் இருக்கு. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக்ஸை நீங்க பாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நிஃப்டி 15 இருக்கு, இங்க பாருங்க நிறைய ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் லிஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணி போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாட்ச் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் பிடிச்சி நான் ஆல்ரெடி நிறையா மார்க்கெட் வாட்ச் நிறையா வாட்ச் லிஸ்ட் எல்லாமே நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கான நேம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நான் பாருங்கள் தினேஷ், எனர்ஜி ஸ்டாக்ஸ், பேங்கிங் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எது ஃபஸ்ட்டு வரணும், இப்போ உதாரணத்துக்கு எனர்ஜி, நான் ஆப் ஓப்பன் பண்ணோடனே எனர்ஜி ஸ்டாக் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நல்லது தான். டிஸ்கவர் அப்படிங்கிறதுல ஜீரோதாவே நிறைய வாட்ச் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக புரியணும் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டுங்கிறது நமக்கு தேவையான ஸ்டாக்ஸை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறது. இங்கே MW8 இருக்கு, அதாவது மார்க்கெட் வாட்ச் 8. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், அந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இந்த எடிட் இருக்கு இல்லையா, ஸோ மார்க்கெட் வாட்ச் 8 அதை நீங்கள் பேனா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து SMA ஷேர் மார்க்கெட் அகாடமி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வாட்ச் லிஸ்ட் பாருங்கள் SMAன்னு மேலே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஆப்பில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளால் 250 ஸ்டாக்ஸ் வரையும் ஆட் பண்ணிக்க முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அந்த ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வேணும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஃபண்டை வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களோட யூசர் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் கலரில் ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்டில் 100 ரூபாய் இருக்குது, நான் திரும்ப ஃபண்ட்ஸை ஆட் பண்ணுறேன். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா என்டர் அமௌண்ட் இருக்கும். ஸோ அகெயின் 100 ரூபா கொடுங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். கீழே பாருங்கள் UPI, BIM, கூகுள் பே, நெட் பேங்கிங், அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம இங்கே என்ன UPI யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் கூகுள் பே வச்சுருப்பீங்க. கூகுள் பேவை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுள் பேக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ கூகுள் பேக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது எனக்கு அலோவ் பண்ணலை. ஓகேங்களா? பட் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி 100 ருபீஸ் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்த ப்ராஃபிட் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ட்ரான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கன்சோல்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். இங்கே அமௌண்ட் டு வித்ட்ரா, ஸோ இங்கே மேலே வித்ட்ரா பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டை தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இதில் என்ன அமௌண்ட் ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே போட்டிங்க. இப்போ 100 ரூபாய் இருக்குது, இல்லை என்கிட்ட 50 ரூபா மட்டும் நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 15 போட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா
வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபண்டை ஆட் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஷேரை வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ வாட்ச் லிஸ்ட்லேயே நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக உள்ளது நான் போடுறேன், கோல்டு பீஸ். ஸோ இது வந்து ஒரு ETF. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக், இப்போ கோல்டு பீஸ் அப்படிங்கிறது ஒரு ETF. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம பை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்க, பையின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரெகுலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரே ஒரு குவான்டிட்டி நான் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு குவான்டிட்டி. ஸோ இது வாங்குறதுக்கு 117 ரூபாய் தேவைப்படுது, நம்ம அக்கௌண்ட்டில் 100 ரூபாய் இருக்குது. ஸோ கம்மியான இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ கோல்டு கேஸ்னு ஒன்று இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணுங்கள், பை கொடுங்க, ரெகுலர் கிளிக் பண்ணுங்கள், குவான்டிட்டியை ஒன்று கொடுங்க, லிமிட் அப்படிங்கிறதுல எத்தனை ரூபாய் வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் லிமிட் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். ஸோ இன்ட்ராடே அப்படின்னா நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நம்ம விற்கணும். டெலிவரி லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்ம விற்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து முக்கியமானது இந்த மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஏரோவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா மார்க்கெட் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே இன்ட்ராடேவா லாங் டேர்மா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லாங் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்வைப் டு பை அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்வைப் டு பை அப்படிங்கிறத கொடுங்க, ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கிட்டோம், அதை நம்ம எங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்? கீழே பாருங்கள் ஆர்டர்ஸ்ன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம், இப்போ லிமிட் ஆர்டர் போட்டிருக்கீங்க, அந்த ப்ரைஸ் ரீச் ஆகலை அப்படின்னா இங்கே அது ஓப்பன் ஆர்டரில் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்மளோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, அதனால மேலே எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறதுல வருது. ஸோ இந்த மாதிரி GTT ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா இங்கே வரும், பேஸ்கெட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா SIP அலர்ட்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்து ஷோ ஆகும். மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஓப்பன் ஆர்டர், எக்ஸிக்யூட்டட். ஓப்பன் ஆர்டர் அப்படின்னா நீங்கள் லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணி வச்சிருந்து அந்த லிமிட் ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கு அந்த ஆர்டர் வந்து வெயிட்டிங்லேயே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஓப்பன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்க ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா ஆர்டர் வந்து வாங்கிருச்சு, விற்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட்டரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நம்ம முக்கியமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆர்டர் செக்ஷன்லேயே வந்து ரிஜெக்ட் அதில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இங்கே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பொசிஷன்ஸ் அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா ஈவினிங் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் ஷோ ஆகிட்டே இருக்கும், பொசிஷன்லாம் ஷோ ஆகும். இங்கே தான் நம்மளால் P&L வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 22 ரூபா 27 பைசாவுக்கு வாங்கினேன், இப்போ அகைன் 22 ரூபா 27 பைசாவே இருக்குது, அதனால என்னோட P&L வந்து 0வா இருக்குது. ஸோ ஒரு பைசா 2 பைசா இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் ஷோ ஆகும், அதுக்கான ப்ராஃபிட் ஷோ ஆகும். ரெட் கலரில் போணுச்சு அப்படின்னா அதுக்கான லாஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இன்னை வரையும் பொசிஷன்ஸில் இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹோல்டிங்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? பக்கத்துலேயே ஹோல்டிங்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்டிங்ஸ்க்கு வந்து அது போயிடும். இன்னைக்கு வரையும் தான், இன்னைக்கு நைட்டு வரையும் பொசிஷனில் ஷோ ஆகும். நீங்கள் லாங் டேர்மில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதாவது CNC டெலிவரியில் வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹோல்டிங்ஸ்க்கு போயிடும். இப்போ பாருங்கள் 1 பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால ப்ளஸ் 0.01 பைசா அப்படின்னு எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து இப்போ நம்ம ஷேரை வாங்கிட்டேன் கோல்டு கேஸ், நாளைக்கு வந்து இந்த பொசிஷன்ஸ்லேயே செக் பண்ணி பார்ப்பாங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹோல்டிங்ஸில் போயிடும். இப்போ இங்கே P&L ஷோ ஆகுதுல்ல, இது மாதிரி இங்கே ஹோல்டிங்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ கரண்ட் எவ்வளோ இருக்குது, P&L எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு ஷேரை வாங்கிட்டு நம்ம விற்கணும் அப்படின்னா இப்போ பொசிஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே எக்ஸிட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணி தான் நீங்கள் செல் பண்ணணும். நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வாட்ச் இங்கே இருக்கு இல்லையா, வாட்ச் லிஸ்ட், இதில் போயிட்டு செல் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் செல் கொடுத்தீங்க அப்படின்னா இது அகைன் ஒரு ஷார்ட் பொசிஷனாக கிரியேட் ஆகும். ஸோ அது பிகினர்ஸ் வந்து நிறையா அந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஷேரை வாங்குறது நம்ம வாட்ச் லிஸ்ட்லேருந்து வாங்கணும். விற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பொசிஷன்ஸ்லேருந்து இல்லை ஹோல்டிங்ஸ்லேருந்து. இந்த பேஜில் நீங்கள் எந்த ஷேரை வாங்கியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் அப்படின்னு வரும். இந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர்ஸ் வந்து செல் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் விற்று காட்டுறேன் பாருங்கள், எக்ஸிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோவை கிளிக் பண்ணுறேன், கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வித்துருச்சு பாருங்கள்.
இப்போ குவான்டிட்டியில் 0 வருது, ஆவரேஜ் இது. வித்தோனையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்காக தெரிஞ்சது கொஞ்சம் ஷேடோ மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆர்டர்ஸில் செக் பண்ணலாம். ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆர்டர் இந்த கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஜீரோதால ஒரு ஷேரை வாங்கணும், விற்கணும். அதுக்கிடையில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஆப்பை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஷேர்ஸை வாங்கணும், ஃபண்டு எப்படி நம்ம ஆட் பண்ணணும், எப்படி ஷேர்ஸை நம்ம பை பண்ணணும், பை பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும், அதே போல் செல் பண்ணுறது எக்ஸிட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜீரோதாவோட டுட்டோரியலில் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க.